ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐம்பத்தாறாவது உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் அருணி அமரசூரிய நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் உள்ள சகல அரச வைத்தியசாலைகளிலும் உள்ள வைத்தியர்கள் இன்று முதல் மீண்டும் பணி புறக்கணிப்பு. புத்தரின் புனித சின்னங்கள் கங்காராம விகாரையில் தரிசனத்திற்கு வைப்பு. அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ்ஸ நேரில் சென்று ஆய்வு. 2025 முதல் 2024 வரை பரிசீலனைகள் இன்றி 56 பேருக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 13,13,17,110 ரூபாய் விடுவிப்பு. தெற்கு ஸ்பெயினில் அதிவேக ரயில்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் சுமார் 39 பேர் உயிரிழந்துள்ளனர். உள்நாட்டுச் செய்திகள். அனுரமீட்டர் தேர்தல் விஞ்ஞாபன கண்காணிப்பானின் சமீபத்திய புதுப்பிப்பின்படி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க 2025 நவம்பர் மாதத்திற்குள் தனது முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் 10 வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளார் என்று இந்த கண்காணிப்பை முன்னெடுக்கும் வெரிட்டி ரிசர்ச் அமைப்பு தெரிவித்துள்ளது. அதேவேளை மேலும் 10 வாக்குறுதிகள் முன்னேற்றத்தில் உள்ளன என்றும் 9 வாக்குறுதிகளில் முன்னேற்றம் இல்லை எனவும் மற்றும் ஒரு வாக்குறுதி தோல்வியடைந்துள்ளதாகவும் வெரிட்டி ரிசர்ச் அமைப்பு அறிவித்துள்ளது. இந்த மதிப்பீடானது 2024 ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்ட 30 முக்கிய வாக்குறுதிகளை கண்காணித்துள்ளதுடன் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தையும் உள்ளடக்கியுள்ளது. எனினும் இவை தித்வா சூறாவளிக்கு முன்னதாகவே பூர்த்தி செய்யப்பட்டன. அனுரமீட்டரினால் கண்காணிக்கப்படும் வாக்குறுதிகள் பொதுமக்களின் அதிக ஆர்வம் மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களின் அடிப்படையிலேயே தெரிவு செய்யப்பட்டுள்ளன. இவை பொருளாதார சீர்திருத்தம், ஆளுமை, ஊழல் எதிர்ப்பு, சட்டமும் ஒழுங்கும் மற்றும் சமூக பாதுகாப்பு போன்ற முக்கிய கொள்கை பரப்புகளை உள்ளடக்கியுள்ளன. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தொடர்பான வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்கு மந்த்ரி.lk முன்னெடுக்கும் ஒரு சிறந்த முயற்சியே இந்த அனுரமீட்டர் ஆகும். இதற்கு முன்னதாக முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோரின் தேர்தல் விஞ்ஞாபனங்களை முறையே மைத்ரி மீட்டர் மற்றும் கோட்டா மீட்டர் ஊடாக மந்த்ரி.lk கண்காணித்திருந்தது. அனுரமீட்டரில் கண்காணிக்கப்படும் 30 வாக்குறுதிகளில் 7 வாக்குறுதிகள் பொதுமக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டுள்ளன. மக்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என விரும்பும் மேலதிக வாக்குறுதிகளை முன்மொழியுமாறு மந்த்ரி.lk பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கிறது. சுவிட்சர்லாந்தின் டெவோஸ் கிளாஸ்டர்ஸ் நகரில் நடைபெறவுள்ள 56வது உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய நாட்டிலிருந்து சுவிட்சர்லாந்து நோக்கி புறப்பட்டுள்ளார். சுவிட்சர்லாந்தின் டெவோஸ் கிளாஸ்டர்ஸ் நகரில் இன்று முதல் 23ஆம் தேதி வரை உலக பொருளாதார மன்றத்தின் 56வது வருடாந்த மாநாடு இடம்பெறுகின்றது. குறித்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் இன்று அதிகாலை இலங்கையிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். A Spirit of Dialogue எனும் தொனிப்பொருளின் கீழ் உலக பொருளாதார மன்றம் 2026 கூட்டப்படவுள்ளது. இதில் அரசு தலைவர்கள், முன்னணி பன்னாட்டு நிறுவனங்களின் பிரதம நிறைவேற்று அதிகாரிகள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப புத்தாக்க சிந்தனையாளர்கள் உட்பட 3000க்கும் மேற்பட்ட உலகளாவிய தலைவர்கள் ஒன்றிணையவுள்ளனர். இவ்விஜயத்தின் போது பிரதமர் சர்வதேச மட்டத்திலான முக்கிய தலைவர்கள், உலகளாவிய நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் ஏனைய முக்கியஸ்தர்களுடன் உயர்மட்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவும் திட்டமிட்டுள்ளதாக பிரதமரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள சகல அரச வைத்தியசாலைகளிலும் உள்ள வைத்தியர்கள் இன்று முதல் மீண்டும் பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அக்கறை பெற்ற ஆதார வைத்தியசாலையில் நிலவும் நிர்வாக சிக்கலுக்கு இதுவரை உரிய தீர்வு வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் இன்று காலை 8 மணி முதல் தொடர்ச்சியான பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. குறித்த வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகரின் தன்னிச்சையான செயற்பாடுகள் மற்றும் முறைகேடு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஒரு வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட
வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் அந்த விசாரணை சுயாதீனமாக நடைபெறுவதை உறுதிப்படுத்த குறித்த அதிகாரியை பதவியிலிருந்து தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு கோரி கடந்த வாரம் பணி புறக்கணிப்பை முன்னெடுத்திருந்தனர். எனினும் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களின் நலன் கருதி தற்காலிகமாக அந்த பணி புறக்கணிப்பு இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் வழங்கப்பட்ட கால அவகாசத்திற்குள் சுகாதார அமைச்சு எவ்வித சாதகமான பதிலையும் வழங்காத காரணத்தினால் இன்று முதல் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து அரச வைத்தியசாலைகளிலும் வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசாங்கத்தின் முழு அனுசரணையுடன் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இலங்கைக்கு கொண்டுவரப்படவுள்ள புத்தரின் புனித சின்னங்களை கொழும்பு கங்காராம விகாரையில் பொதுமக்களின் தரிசனத்திற்காக வைப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விசேட தரிசன வழிபாட்டுக்கான ஆரம்பகட்ட திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆராய்வதற்காக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச கங்காராம விகாரைக்கு விஜயம் செய்தார். கங்காராம விகாரையின் வளாகத்தை நேரில் பார்வையிட்ட அமைச்சர் ஏற்பாடுகள் குறித்து விகாராதிபதி கிரிந்தை அஸ்ஸஜி நாயக்க தேரருடன் கலந்துரையாடினார். எதிர்வரும் பிப்ரவரி 4 புத்தரின் புனித சின்னங்கள் இலங்கைக்கு கொண்டுவரப்படவுள்ளதுடன் பிப்ரவரி 11 வரை கங்காராம விகாரையில் பொதுமக்கள் வழிபாடுகளுக்காக வைப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. விகாரைக்கு விஜயம் செய்த அமைச்சர் முதலில் வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் விகாராதிபதியிடம் ஆசீர்வாதங்களையும் பெற்றார். அதனைத் தொடர்ந்து புனித சின்னங்கள் வைக்கப்பட உள்ள இடம் மற்றும் பக்தர்கள் வரிசையில் நின்று தரிசிப்பதற்கான வசதிகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். வழிபாடுகளுக்கு வருகை தரும் பெருமளவான பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், சுகாதார மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை சீராக அமைப்பது தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. விகாராதிபதி வழங்கிய ஆலோசனைகளுக்கு இணங்க அரசாங்கத்தின் முழுமையான ஒத்துழைப்புடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக அமைச்சர் இதன்போது உறுதியளித்தார். தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை விரைவில் தீர்த்து மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக்க தேரர்களிடம் உறுதியளித்துள்ளார். கண்டிக்கு விஜயம் செய்த அமைச்சர் அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீடங்களின் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து நல்லாசி பெற்ற போதே இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். கல்வி சீர்திருத்தங்கள் நீண்ட காலமாக முன்னெடுக்கப்படாமல் இருந்தன. இதனை கருத்தில் கொண்டுதான் புதிய சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த எமது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்நிலையில் தரம் 6 பாடநூலில் ஏற்பட்ட சிறு தவறால் புதிய சீர்திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனினும் அந்த தவறுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சிகள் கூறுவது போல் வேறு எந்த ஒரு தவறான விடயங்களும் குறித்த பாடநூலில் உள்ளடக்கப்படவில்லை. இதனை நன்கு அறிந்த தரப்பினரால் தான் இந்த சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அது மாத்திரமின்றி ஜனாதிபதியிடம் கடிதம் மூலமும் இதற்கான கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன என தெரிவித்தார். கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து வெவ்வேறு கருத்துக்கள் வெளிவருவது குழப்பத்தை ஏற்படுத்துவதாக முன்னணி சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயகொட தெரிவித்துள்ளார். நேற்று நுகைகுடையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து ஜனாதிபதி மற்றும் கல்வி அமைச்சர் ஆகியோருடைய வெவ்வேறு நிலைப்பாடுகள் காணப்படுகின்றன. பாடத்திட்ட தொகுதிகள் முழுமையாக தயாரிக்கப்படாமை மற்றும் ஆசிரியர் பயிற்சிகளில் நிலவும் தாமதம் காரணமாக இச்சீர்திருத்தங்களை இம்முறை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருப்பதாக ஜனாதிபதி தனது உத்தியோகபூர்வ முகநூலில் குறிப்பிட்டுள்ளார். எனினும் கல்வி அமைச்சர் இதனை இவ்வாண்டே முன்னெடுக்க முயற்சிப்பதாக தெரிவிக்கிறார். அரசாங்கத்தின் உயர்மட்டத்திற்குள் நிலவும் இந்த முரண்பாடான கருத்துக்கள் கொள்கை ரீதியான தெளிவின்மையை காட்டுகின்றன என அவர் தெரிவித்துள்ளார். பௌத்த மத தலங்களை வழிபடுவது தொடர்பாக ஜனாதிபதி தெரிவித்த கருத்து அடிப்படைவாதத்தை ஊக்குவிப்பதாக அமைகிறது. அதனை வன்மையாக கண்டிக்கிறோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று ஊடகங்களுக்கு தெரிவித்த விசேட கூற்றின் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் அங்கு தொடர்ந்து குறிப்பிடுகையில், நமது நாட்டில் அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள உச்ச சட்டத்தின்படி பௌத்தம் விசேட ஸ்தானத்தை பிடித்துள்ளது. இதில் கூறப்பட்டுள்ளபடி பௌத்த மதத்தை பாதுகாப்பது போலவே ஏனைய மதங்கள்
வளங்கள் மற்றும் கலாச்சாரங்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்கியுள்ளது. இந்நாட்டின் இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமையை எப்போதும் பாதுகாத்துக் கொண்டு சகோதரத்துவத்தையும் நல்லிணக்கத்தையும் ஊக்குவிக்கும் ஒரு திட்டத்தை அனைவரும் வகுத்து முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். போய தினத்தில் செல்லெடுப்பதற்காக ஜெயஸ்ரீ மாபோதியை தாண்டியுள்ள வழிபாட்டு தலங்களுக்கு வழிபட வருகிறார்கள். இங்கு இருப்பது குரோதம் தான் என்று அண்மையில் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். ஜனாதிபதியின் இந்த கூற்றை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். நாடு முழுவதும் பரவி காணப்படும் பௌத்த மத வழிபாட்டு தலங்களில் வழிபட உரிமை காணப்படுகிறது. இங்கு குரோதத்தை வைத்துக் கொண்டு மக்கள் வழிபட வருவதில்லை. நமது நாட்டில் பல பகுதிகளில் அமைந்து காணப்படும் புனித தலங்களில் வழிபடுவதற்காக மக்கள் பல்வேறு பிரதேசங்களுக்கு செல்ல ஆசைப்படுகின்றனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். தித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு உதவும் வகையில் மியன்மார் குடியரசினால் வழங்கப்பட்ட 500 மெட்ரிக் டன் அரிசி உத்தியோகபூர்வமாக இலங்கை தூதுவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த அரிசி மூடைகளை இலங்கைக்கு கப்பல் மூலம் அனுப்பி வைப்பதற்கு முன்னதாக இதற்கான நிகழ்வு அண்மையில் நடைபெற்றது. யாங் ஊன் நகரில் உள்ள துறைமுக முனையத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் 10,000 அரிசி மூடைகள் கையளிக்கப்பட்டன. இதில் மியன்மார் அரசின் சமூக நலன் மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சின் பிரதி அமைச்சர் யாங் ஊன், பிராந்திய முதலமைச்சர், மாநகர முதல்வர் மற்றும் அந்நாட்டின் அரிசி சம்மேளன தலைவர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இலங்கைக்கான மியன்மார் தூதுவர் பிரபாஷினி பொன்னப்பெரும இந்த உதவியை பெற்றுக்கொண்டதுடன் இக்கட்டான இச்சூழ்நிலையில் மியன்மார் அரசு வழங்கிய இந்த பெருமதியான பங்களிப்புக்கு தனது நன்றியையும் தெரிவித்துள்ளார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு மக்கள் வங்கி ஓய்வூதியர் சங்கத்தினால் 45 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கப்பட்டது. மக்கள் வங்கி ஓய்வூதியர் சங்கத்தின் 96க்கு முந்தைய குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட அமைப்புகள் இதற்கு பங்களிப்பு வழங்கியுள்ளன. இதற்கான காசோலையை மக்கள் வங்கி ஓய்வூதிய சங்கத்தின் தலைவர் ரேமன் பெர்னாண்டோ ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்கவிடம் ஜனாதிபதி செயலகத்தில் அண்மையில் கையளித்தார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார, மக்கள் வங்கி ஓய்வூதிய சங்கத்தின் செயலாளர் TG விமலரத்ன, உபத்தலைவர் JP திலகரட்ன உள்ளிட்ட மாவட்ட பிரதிநிதிகள் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். நாட்டிற்கு பெருந்தொகையான கையடக்க தொலைபேசிகளை சட்டவிரோதமாக கடத்தி வந்த நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலையத்தின் சுங்கப் பிரிவினர் முன்னெடுத்த சோதனையின் போது குறித்த நபர் கைதாகியுள்ளார். இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் அனுமதியின்றி 34 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதி வாய்ந்த 390 கையடக்க தொலைபேசிகள் இவ்வாறு கடத்தி வரப்பட்டுள்ளன. சந்தேக நபர் தெமட்டகொட பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய வர்த்தகர் ஒருவர் என தெரிய வந்துள்ளது. குறித்த நபர் நேற்று காலை 7 மணிக்கு இந்த கையடக்க தொலைபேசிகளுடன் துபாயிலிருந்து இலங்கை விமான சேவைகள் நிறுவனத்திற்கு சொந்தமான UL 226 விமானத்தின் ஊடாக நாட்டை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அலௌவ வில்கமுவ பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இளைஞர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இவ்வாறு கொல்லப்பட்டவர் கவிந்து நிமேஷ் எனும் 28 வயதுடைய இளைஞர் ஆவார். இவர் வீரே மெட்டியகன நாரம்மல எனும் முகவரியைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலம் பிரேத பரிசோதனைக்காக குர்நாகல் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அலௌவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புனரமைப்பு பணிகளுக்காக இன்று முதல் வடக்கு ரயில் மார்க்கத்தின் பல இடங்களை தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று முதல் மாவ அனுராதபுரம் இடையிலான ரயில் பாதை தற்காலிகமாக மூடப்படும் என ரயில்வே பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரிய தெரிவித்தார். எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் மாவ ஓமந்த வரையிலான ரயில் பாதை முற்றாக மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மதவாச்சி தலைமன்னார் ரயில் பாதையின் அபிவிருத்தி பணிகள் இன்று ஆரம்பிக்கப்படும் எனவும் ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மாவ முதல் ஓமந்தை வரையிலான ரயில் பாதையில் 5 ரயில் பாலங்கள் மாற்றி அமைக்கவும், யானைகள் கடந்து செல்வதற்காக அமைக்கப்பட்ட சுரங்க பாதையை புனரமைக்கும் பணிகளை இவற்றுக்கு இணையாக முன்னெடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு முன்னர் ரயில் பாதை புனரமைப்பு பணிகளை முழுமையாக நிறைவு செய்து வடக்கு தெற்கு போக்குவரத்தை வளமை போன்று முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது தவிர எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் புலதிசி கடுகதி ரயில் மற்றும் உதயதேவி ரயில் சேவையில் ஈடுபட உள்ளதுடன் திருகோணமலை வரையான இரவு தபால் ரயில் சேவையை ஆரம்பிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரிய தெரிவித்தார். இன்று முதல் அனுராதபுரம் காங்கேசன்துறை வரையும் 27ஆம் தேதி முதல் ஓமந்தை காங்கேசன்துறை வரையும் யாழ் ராணி ரயில் சேவையில் ஈடுபட உள்ளது.
கொழும்பு முதல் பலாவி வரையான ரயில் போக்குவரத்து இன்று முதல் வழமைக்கு கொண்டுவர தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. டித்வா புயல் காரணமாக நாடு முழுவதும் பல ரயில் பாதைகள் அழிவடைந்திருந்த நிலையில் நீர்கொழும்பிலிருந்து புத்தளம் வரையான ரயில் பாதையும் கடுமையான சேதத்திற்குள்ளாகி இருந்தது. குறிப்பாக ரயில் வீதியில் பத்துலுவோயா பாலத்திற்கு அண்மித்த பகுதியில் பாய்ந்த பெருவெள்ளம் காரணமாக 200 அடிக்கும் அதிகமான ரயில் பாதை முழுமையாக சேதமடைந்திருந்தது. மாவேவ பகுதியில் கடுமையாக சேதமடைந்திருந்த இடத்தை சீரமைத்து தொடர்ந்து கடந்த நாட்களில் ஸ்லாபம் வரை ரயில்களை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த ரயில் வீதி சேதமடைந்திருந்த ஏனைய இடங்களை சீரமைக்கும் பணிகளை ரயில்வே திணைக்களத்தின் பாதை பராமரிப்பு பிரிவின் ஊழியர்கள் கட்டம் கட்டமாக முன்னெடுத்திருந்தனர். அதற்கமைய குறித்த பராமரிப்பு பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளது. எனவே 53 நாட்களுக்கு பின்னர் இன்று காலை பாலவி வரையான அலுவலக ரயிலை இயக்குவதற்கு தயாராக உள்ளதாக ரயில்வே திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. கொழும்பிலிருந்து வெளிமட நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று அழுத்தமுள்ள ஊவாதென் பகுதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் பேருந்தின் சாரதி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பகுதியில் பேருந்து பயணித்துக் கொண்டிருந்த போது சாரதி ஆசனத்திற்கு அருகில் உள்ள கதவு திடீரென திறந்துள்ளது. அந்த நேரத்தில் சாரதி அக்கதவை மூட முயற்சி செய்துள்ளார். இதன்போது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து அருகிலிருந்த மண் தட்டில் மோதி வீதியிலே கவிழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் மேலும் 3 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் பேருந்தின் நடத்துனர், ஒரு சிறுவன் மற்றும் ஒரு பெண் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து காரணமாக வீதியின் ஒரு வழி தடம் தடைப்பட்டுள்ளதுடன் அந்த தடையை விரைவாக சீர் செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக போலீசார் நேற்று குறிப்பிட்டிருந்தனர். விபத்து நடந்த நேரத்தில் சாரதி ஆசனப்பட்டி அணிந்திருக்கவில்லை என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். 2005 முதல் 2024 ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்தின் எவ்விதமான பரிசீலனைகளும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளடங்கலாக 56 பேருக்கு மருத்துவ உதவி என்ற அடிப்படையில் 13,13,71,110 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு இறுதி காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக சபையின் அனுமதி இல்லாமல் நிலையான மற்றும் குறுகிய கால முதலீடு என்ற அடிப்படையில் 944.7 கோடி ரூபாய் வைப்பிலிடப்பட்டுள்ளது. 2024 ஆண்டுக்கான ஜனாதிபதி நிதியத்தின் நிதி முறைகேடுகள் தொடர்பில் கணக்காய்வாளர் திணைக்கள அறிக்கையில் பல விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. ஏதேனும் நிதியை ஜனாதிபதியால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்கள் மற்றும் ஆலோசனைகளுக்கு அமைவாகவே முதலீடு செய்ய முடியும். அவ்வாறாயினும் 2024 ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் நிர்வாக சபையின் அனுமதி இல்லாமல் நிதி முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக கணக்காய்வின் போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய நிலையான மற்றும் குறுகிய கால முதலீடு என்ற அடிப்படையில் 944.7 கோடி ரூபாய் வைப்பிலிடப்பட்டுள்ளது. முகாமைத்துவ கணக்காய்வில் 2024 ஆண்டு நிர்வாக சபை ஒரு தடவை மாத்திரமே கூடியுள்ளது. அதாவது 2024 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நிர்வாக சபை கூடியுள்ளது. அவ்வாறாயினும் இந்த வைப்புகளுக்குரிய அனுமதி 2025 ஜனவரி 28ஆம் தேதி அன்று பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்ஃப்ராகான் 2026 உட்கட்டமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை கண்காட்சி 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் திகதி முதல் 5ஆம் திகதி வரை கொழும்பு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. இந்த கண்காட்சி லங்கா எக்ஸிபிஷன் அண்ட் கான்ஃபரன்ஸ் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினாலும் பங்களாதேஷின் மைஸ் தொழில்துறையில் முன்னணியில் திகழும் சவோர் இன்டர்நேஷனல் லிமிடெட் நிறுவனத்தினாலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உள்நாட்டு மற்றும் சர்வதேச முன்னணி கண்காட்சியாளர்களின் பங்கேற்புடன் நடைபெறவுள்ள இன்ஃப்ராகான் 2026 நிகழ்வானது இலங்கையில் துரிதமான வளர்ந்து வரும் உட்கட்டமைப்பு துறையிலான வளர்ச்சிக்கும் கூட்டமைப்புக்குமான ஓர் ஊக்கியாக அமைவதுடன் இலங்கை மற்றும் தெற்காசிய பிராந்தியத்தின் உட்கட்டமைப்பு அபிவிருத்தியின் எதிர்காலத்தை வடிவமைப்பதாகவும் அமையவுள்ளது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த நிகழ்வு உட்கட்டமைப்பு அபிவிருத்தி, நிர்மாணப் பொருட்கள், கனரக இயந்திரங்கள், மின்சக்தி மற்றும் எரிசக்தி, திறன் சார்ந்த கட்டிடங்கள், நகர அபிவிருத்தி மற்றும் பொறியியல் துறைசார் தீர்வுகள் தொடர்பான அண்மைக்கால கண்டுபிடிப்புகள், தயாரிப்புகள், சேவைகள் மற்றும் தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தும் ஒரு தளமாக அமைவதை நோக்காக கொண்டுள்ளது.
இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக எரிக் மேயர் நியமிக்கப்பட்டுள்ளார். கலிபோர்னியாவைச் சேர்ந்த இவர் பிரபல தொழில் ராஜதந்திரி என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கின் பதவிக்காலம் நிறைவடைந்துள்ளதை அடுத்தே எரிக் மேயர் புதிய தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார். கலிபோர்னியாவைச் சேர்ந்த தொழில் ராஜதந்திரி எரிக் மேயர் மூத்த வெளியுறவு சேவையின் தொழில் உறுப்பினராக உள்ளார். தற்போது தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகார பணியகத்தின் மூத்த பணியக ஆசிரியர் அதிகாரியாகவும் இவர் பணியாற்றுகிறார். பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்யும் சட்டமூலத்தை முழுமையாக வரவேற்கின்றேன். தேர்தலில் தோல்வியடைந்த ஒருவருக்கு மக்கள் வரிப்பணத்தில் ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்குவது நியாயமற்றது. ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்யும் தீர்மானத்திற்கு எவருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் உறுப்பினருமான நந்தன குணதிலக நேற்று காலமானார். ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நந்தன குணதிலக தனது 63வது வயதில் காலமானார். மக்கள் விடுதலை முன்னணியின் ஆரம்பகால உறுப்பினரான இவர் 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் போட்டியிட்டு 3,44,173 வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து மக்கள் விடுதலை முன்னணியின் சார்பில் பொது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி தலைமையிலான அரசாங்கத்தில் சுற்றுலா, தபால் மற்றும் தொலைத்தொடர்பு பதில் அமைச்சராக பதவி வகித்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் ஆரம்ப கால உறுப்பினரான நந்தன குணதிலக 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் அக்கட்சியிலிருந்து விலகி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொண்டார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வறட்சியான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதிகாலை வேளையில் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களில் பனியுறைவு ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவா, மத்திய, வடமேல், வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தெற்கு ஸ்பெயினில் அதிவேக ரயில்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் சுமார் 39 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடிய அச்சம் காணப்படுவதாக அந்நாட்டு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவம் கார்டோபா நகருக்கு அருகிலுள்ள அடமுஸ் என்ற இடத்திற்கு அருகே நிகழ்ந்துள்ளது. அதிவேக ரயில் ஒன்று தண்டவாளத்தை விட்டு விலகி பக்கத்து தண்டவாளத்தில் மோதியதாக ஸ்பெயினின் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதே சமயத்தில் ஹுயல்வா நோக்கி எதிர் திசையில் பயணித்த மற்றொரு ரயிலும் தண்டவாளத்தை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகின்றது. குறித்த விபத்தில் சுமார் 73 பேர் காயமடைந்துள்ள நிலையில் அவர்களின் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஸ்பெயினின் பிரதமர் பெட்ரோ சான்சேஸ் நாடு பாரிய துக்கத்தை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் 300க்கும் அதிகமான பயணிகள் அந்த ரயில்களில் பயணித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்தும் ஸ்பெயினின் பாதுகாப்பு படையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் இணைந்து மீட்புப் பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். சீனாவில் உள்ள தொழிற்சாலையொன்றில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 2 உயிரிழந்துள்ளதுடன் 80க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வெடிவிபத்தில் 8 பேர் மாயமாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மங்கோலியாவின் உள்பகுதியில் அமைந்துள்ள யுனைடெட் ஸ்டீல் தொழிற்சாலையில் இந்த வெடிவிபத்து நிகழ்ந்துள்ளது. இதனால் குறித்த பகுதியில் சிறிய அளவிலான நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வெடிப்பிற்கான காரணம் தொடர்பில் அறிய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிரீன்லாந்து மீதான அமெரிக்காவின் கட்டுப்பாட்டு முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் 8 ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக கடுமையான பொருளாதார நடவடிக்கைகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதன்படி குறிப்பிட்ட அந்த 8 நாடுகளிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 10% மேலதிக இறக்குமதி வரி விதிக்கப்படும் என அவர் அறிவித்துள்ளார். கிரீன்லாந்து தீவின் மீதான அமெரிக்காவின் மேலாதிக்கத்தை அல்லது கட்டுப்பாட்டை அந்த நாடுகள் எதிர்ப்பதே இந்த முடிவுக்கு காரணமாகும். இந்த புதிய வரி விதிப்பு நடைமுறையானது எதிர்வரும் 2026 பிப்ரவரி 1ஆம் திகதி முதல் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கிரீன்லாந்து தீவை வாங்குவது அல்லது அதன் மீது ஒருவித கட்டுப்பாட்டை செலுத்துவது தொடர்பான அமெரிக்காவின் நிலைப்பாட்டிற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் சில நாடுகள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த எதிர்ப்பானது அமெரிக்காவின் தேசிய நலன்களுக்கு எதிரானது என கருதும் ட்ரம்ப் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த வர்த்தக வரி விதிப்பை ஆயுதமாக பயன்படுத்தியுள்ளார். இந்த
இந்த அறிவிப்பானது சர்வதேச வர்த்தக சந்தையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தலாம் என பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். இதேவேளை கிரீன்லாந்து அமெரிக்கா மீது 93 பில்லியன் யூரோ வரிகளை விதிக்கவும் அமெரிக்க நிறுவனங்களை அதன் சந்தையிலிருந்து கட்டுப்படுத்துவது குறித்தும் பரிசீலிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிரீன்லாந்தை அமெரிக்கா வாங்குவதற்கான ஒப்பந்தம் எட்டப்படும் வரை பிப்ரவரி 1 முதல் 10% வரிகள் விதிக்கப்படும் என்றும் குறித்த வரியானது ஜூன் 1 முதல் 25% அதிகரிக்கும் என்ற டிரம்பின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை நேட்டோ நட்பு நாடுகள் மீது இவ்வாறு வரி விதிப்பது தவறு என இங்கிலாந்து பிரதமர் கடுமையாக எச்சரித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்திய அணியை அதன் சொந்த மண்ணில் முதல் முறையாக வீழ்த்தி நியூசிலாந்து அணி வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது. நியூசிலாந்து அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் விளையாடியுள்ளது. முதல் 2 போட்டிகளில் இந்திய அணி ஒரு போட்டியிலும் நியூசிலாந்து ஒரு போட்டியிலும் வெற்றி பெற்று 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் இருந்தன. இந்த நிலையில் 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி இந்தோர் மைதானத்தில் நடைபெற்றது. முதலில் துடுப்பாடிய நியூசிலாந்து அணி 337 ஓட்டங்களை பெற்றது. அந்த அணியின் டெல் மிட்செல் 137 ஓட்டங்களையும் கிளென் பிலிப்ஸ் 106 ஓட்டங்களையும் எடுத்தனர். இதனை அடுத்து 338 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி இந்திய அணி விளையாடியது. ரோஹித் சர்மா 11 ஓட்டங்களிலும் அணித்தலைவர் சுப்மன் கில் 23 ஓட்டங்களிலும் ஆட்டமிழக்க விராட் கோலி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஓட்டங்களை குவித்தார். 108 பந்துகளை எதிர்கொண்ட கோலி சதம் கடந்து 124 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். இது சர்வதேச அரங்கில் அவர் அடித்த 85வது சதமாகும். ஒருநாள் போட்டித் தொடர்களில் இது கோலியின் 54வது சதமாகும். எனினும் கோலியின் ஆட்டமிழப்புக்கு பின்னர் இந்திய அணி முழுவதுமாக தடுமாறியது. நிதிஷ்குமார் ரெட்டி 53 ஓட்டங்களையும் ஹர்ஷித் ராணா 52 ஓட்டங்களையும் பெற்று ஆட்டமிழந்தனர். இதனை அடுத்து இந்திய அணி 46 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 296 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று 41 ஓட்டங்களால் தோல்வியை தழுவியது. தொடர் மற்றும் ஆட்டநாயகனாக டெல் மிட்செல் தெரிவானார். இதன் மூலம் 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் 2-1 என்ற அடிப்படையில் நியூசிலாந்து அணி தொடரை முதன்முறையாக இந்திய மண்ணில் கைப்பற்றியுள்ளது.